இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 15 தீபாவளி முடிந்த மறுநாளும் விடுமுறை என்பதால் அன்னை இல்லத்திலேயே தங்கிவிட்டாள் யாழ். அன்று மாலை தான் அங்கிருந்து கிளம்பினாள். மறுநாள் வழக்கம் போல அலுவலகம் செல்ல வேண்டுமே. அவளுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அவளும் நிலாவும் தங்கியிருக்கும் வீட்டில்தான் இருக்கிறது. அதுவும் இல்லாமல் நிலாவும் இன்று திரும்பி வருவதாக சொல்லியிருந்தாள். அப்படி வந்தால் நிலா மட்டும் தனியாக இருக்க வேண்டுமே. அதனால் தான் இன்றை கிளம்புகிறாள் யாழ். இல்லை, நாளை காலை தான் அங்கிருந்து கிளம்பி இருப்பாள். அவளும் நிலா ஊருக்கு சென்றதிலிருந்து ஒரு 1000 தடவையாவது போன் செய்து பார்த்திருப்பாள். ஆனால் நிலா அந்த அழைப்புகளை ஏற்கவில்லை. நிலாவின் நினைவு வரவே மீண்டும் அவள் கைபேசிக்கு அழைப்பு விடுத்தாள் யாழ். நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ற கம்ப்யூட்டர் பெண்ணின் குரலை இம்முறையும் கேட்க முடிந்தது. இருடி, ஊருக்கு போன உடனே என்னை சுத்தமா மறந்துட்டே இல்ல, ஒரு ஃபோன் கூட பண்ண தெரியல. எப்படி இருந்தாலும் இங்க தானே வரணும், அப்ப இருக்கு உனக்கு என தன் தோழியை மனதுக்குள் கருவியபடியே ஒரு பால் பாக்கெட்டை மட்டும் வாங்கி கொண்டு வீடு நோக்கி நடந்தாள் அவள். நீல நிற வர்ணம் பூசிய இடுப்புயர மர கேட்டை அவள் திறக்கவும் கேட்டை தாண்டிய ஒரு 10 அடி நடைபாதை, அதை தொடர்ந்த சில படிக்கட்டுகள், அதற்கு அடுத்ததாக இருந்த சிறிய வராண்டா என அனைத்திலும் ஒற்றை ரோஜா பூக்கள் வரிசையாக ஒரு அடி இடைவெளி விட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒவ்வொரு பூவுடனும் வண்ண காகிதத்தில் ஒரு வார்த்தையும் இணைக்கப்பட்டிருந்தது. வரிசையாய் அதை எடுத்தபடியே வந்தவள் கதவை திறந்து அவற்றை அவை அங்கிருந்த மேஜை மீது வரிசை மாறாமல் அடுக்கினாள். அவற்றை சேர்த்து படிக்க தொடங்கினாள். காதலில் காத்திருத்தல் சுகம்தான், அதற்காக காலமெல்லாம் காத்திருக்க வைத்து விடாதே கண்ணம்மா. இப்போதே சொல், இப்போது வைத்துக் கொள்ளலாம் நம் காதல் திருமணத்தை. இதை படித்தவள் முகத்தில் குழப்பரேகைகள் தோன்றி மறைந்தது. யாராக இருக்கும் என்ற குழப்பத்தில் இருந்தவளின் மனதில் மின்னலென நேற்று காதலை சொன்ன ஜெகனின் உருவம் தோன்றி மறைய முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. எல்லாம் இந்த ஜெகன் வேலையா தான் இருக்கும். இவனுக்கு நல்ல விதமா சொன்னா புரியாது போல. இன்னொரு தடவை காதல் கீதல்னு என் முன்னாடி வந்து நிக்கட்டும், அப்ப தெரியும் இந்த யாழ் யாருன்னு என மனதிற்குள் அவனை திட்டி தீர்த்தாள். அந்த மலர்களை அள்ளி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போய்விட்டாள். சிறிது நேரத்தில் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்துவிட்டு குளித்து இரவுடைக்கு மாறி வெளியே வந்தாள். அவள் வாங்கி வந்திருந்த பாலில் தனக்கு ஒரு காப்பியை போட்டுக்கொண்டு ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்தவள் தொலைக்காட்சியை உயிர்ப்பித்தாள். இன்னும் நிலா வராததால் மீண்டும் தொலைபேசியில் அவளை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் மீண்டும் அவளால் அந்த கம்ப்யூட்டர் பெண்ணின் குரலை தான் கேட்க முடிந்தது. ஒரு போனை கூட ஆன் பண்ணாம அப்படி என்ன தான் வெட்டி முறுக்கிறாளோ. மனதுக்குள் சலித்தபடியே தொலைக்காட்சியில் கவனத்தை பதித்தாள். அவள் காப்பியை ஒரு மிடறு விழுங்கிய நேரம் காலிங் பெல் அடிக்கவே, கழுத வந்துட்டா போல, ஒரு காப்பியை நிம்மதியா குடிக்க விடுதா பாரு, இருடி நீ உள்ள வந்ததும் இருக்கு கச்சேரி என மனதிற்குள் எண்ணியவள் இரு நிலா வரேன் என கத்தியபடியே எழுந்து கதவை திறக்க சென்றாள். அவள் சென்று கதவை திறப்பதற்குள் இடைவிடாமல் காலிங் பெல் அடிக்க, ஏண்டி எருமா அதான் வர இல்ல, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம், இன்னொரு தடவை காலிங் பெல் அடிச்ச கையை முறிச்சு விட்டுடுவேன் பாத்துக்கோ என தன் தோழியை மிரட்டியபடி கதவை திறந்தவள் எதிரே இருந்தவரை கண்டு அதிர்ந்து வேகமாய் பின்வாங்கினாள். சுவரில் சாய்ந்து ஒற்றை காலை மடித்து அதில் ஊன்றியபடியே கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு இதழ்கள் குறுநகை சிந்த தலை சாய்த்து ஒற்றை கண் சிமிட்டியபடி நின்றிருந்தான் மகள். நிச்சயமாய் அவனை அங்கே அப்படியொரு நிலையில் அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அவள் கதவருகே அசைவில்லாமல் இருக்க அவள் முகத்திற்கு முன்னே சொடுக்கிட்டு அழைத்தவன், கண்ணம்மா உன் மாமாவே தான், இங்க தானே இருக்க போறேன், பொறுமையா கூட சைட் அடிச்சுக்கலாம், இப்ப கொஞ்சம் நகர செல்லும், மாமா உள்ள போகணுமா இல்லையா என்றபடி அவளை தள்ளி கொண்டு உள்ளே சென்றவன் தன் பார்வையை சுழல விட்டான். 2 படுக்கையறை, சின்னதாக ஒரு கூடம், அதன் ஒரு பக்கம் அலமாரி போல் சுவற்றில் இணைக்கப்பட்டிருந்த பூஜை அறை, சிறிய சமையல் அறை என சிறியதாக இருந்தாலும் மிக நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருந்தது அந்த வீடு. அப்போதும் யாழ் சுய நினைவுக்கு வராததை கண்டவன் அவள் கையை பிடித்து
பிடித்து இழுத்து கொண்டு அங்கிருந்து உள்ளே சென்றான். அவள் கைகளின் வெம்மை அவள் உள்ளத்தில் தீயாய் தகிக்க வெடுக்கென அவனின் கைகளை உதறிவிட்டு முறைத்து பார்த்தாள். அதை சிறிதும் பொருட்படுத்தாதவன் அலட்சியமாக சென்று அங்கிருந்த சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டான். அவள் கொஞ்சம் கூட அசராமல் அவனை முறைத்து கொண்டு நிற்க அதை அலட்சியப்படுத்தி அங்கிருந்த காப்பியை எடுத்து பருக துவங்கி இருந்தான் அவன். கண்ணம்மா, இந்த காப்பி நீ பண்ண குலோப் ஜாமுன் மாதிரி இருக்காதுல்ல என கண் சிமிட்டியவனுக்கு அந்த நாள் நினைவில் இதழ்களில் பெரிய புன்னகை ஒன்று வந்து அமர்ந்து கொண்டது. ஒரு முறை யாழ் ஊருக்கு சென்று திரும்பியவுடன் மகளனை உடனே பார்க்க வருமாறு அவசரமாக போன் செய்து அழைத்திருந்தாள். அவன் என்னவோ ஏதோவென்று பதறிக்கொண்டு வர யாழ் அவனிடம் ஒரு டிஃபன் பாக்ஸை நீட்டினாள். என்ன கண்ணம்மா இது? அதை வாங்காமல் சந்தேகமாய் கேட்டான் அவன். திறந்து பாரு, தெரியும், நீட்டியபடியே பதில் சொன்னாள் அவள். ஒரு மாதிரி சந்தேக பார்வையோடு அதை திறந்து வாங்கி பார்த்தவன். பார்த்துவிட்டு மீண்டும் அவளிடமே திருப்பி கொடுத்தவன். சாரி கண்ணம்மா, நான் களியெல்லாம் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது கொஞ்சம் கூட பிடிக்காது என்றான். அவள் சினுங்கி கொண்டே, அது ஒன்று களி இல்லை, குலோப் ஜாமுன் என்றாலே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு குலோப் ஜாமுன் ரவுண்டா ப்ரௌன் கலர்ல இருக்கும். இது என்னடி அட்டைக்கருப்பா பொங்கல் மாதிரி இருக்கு? எனக்கு வேண்டாம் ப்ளீஸ், ஆளை விடு. இப்போ நீ சாப்பிட போறியா இல்லையா? ஓய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? கட்டிக்க போறவனாச்சேன்னு கொஞ்சம் கூட பாவமா இல்லையா? இல்லை, இங்க பாரு, மாமா உயிரோட விளையாடாதடி செல்லம். அப்புறம் பின்னாடி நீ தான் ஃபீல் பண்ணுவ. நீ சாப்பிடலனா தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உனக்காக எவ்வளோ ஆசையா செஞ்சு கொண்டு வந்தேன் தெரியுமா என்றாள் அவள். கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணுமா கண்ணம்மா என்றான் பாவமாய் முகத்தை வைத்து. ஆமா, சாப்பிட்டே ஆகணும். உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன் தெரியுமா? வீட்டில் யாருக்கும் தெரியாம செய்யறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிட்டு. இங்க பாரு, அவசரத்துல கையை வேற சுட்டுக்கிட்டேன் என தீக்காயம் பட்டு அவள் உள்ளங்கையை காட்டினாள். அவள் கையை பிடித்து தீக்காயம் பட்ட இடத்தில் முத்தம் ஒன்றை பதித்தவன் முகத்தை சோகமாக வைத்து கொண்டு ஒரு வாய் சாப்பிட்டான். சாப்பிட்டதை விட வேகமாக கீழே துப்பிவிட்டு யாழை முறைக்க தொடங்கி இருந்தான். பின்னே துப்பாமல் என்ன செய்வான் பாவம்? எதிலையும் சரிநிகர் சமம் என்ற கொள்கையை அவள் சமையலில் கடைபிடித்திருந்தால் மாவுக்கு சமமாக உப்பு போட்டது போதாதென்று சர்க்கரை பாகிலும் சர்க்கரைக்கு சமமாக உப்பு போட்டு வைத்திருந்தாள் பாவி. போதா குறைக்கு எண்ணெயிலிட்ட ஜாமுனை வேறு தேய்த்து வைத்திருந்தாள். அதை பாகில் கொட்டி கிண்டுனா களி மாதிரி தானே இருக்கும். இத நீ முதல்ல சாப்பிட்டு பாத்தியா, இல்ல வேற யாருக்காவது டேஸ்ட் பண்ண கொடுத்தியா என்றான் கடுப்பாய் மகிழ். இல்லையே, நான் யாருக்கும் கொடுக்கல. உனக்குன்னு ஆசையா பண்ணதால என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டப்ப கூட கொடுக்கல. நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும்னு எடுத்துட்டு வந்துட்டேன் என்றாள் பெருமிதமாய். நான் அப்படி உனக்கு என்னடி பாவம் செஞ்சேன்? நல்ல வேலை இது நீ உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கல என சோகமாக முகத்தை வைத்து கொண்டு சொன்னான் மகிழ். ஏண்டா என புரியாமல் அவள் கேட்க, பின்ன இதை கொடுத்திருந்தா அவங்க செத்து போயிருப்பாங்க. நீ கொலை கேஸில் ஜெயிலுக்கு போயிருப்ப. அப்புறம் உன்னை இங்கே இல்லை, ஜெயிலில் வந்துதான் நான் பார்த்துருக்கணும் என்றான் சிரிப்புடன் மகிழ். அவள் அவனை முறைத்து கொண்டே, நான் நிச்சயம் ஜெயிலுக்கு போக தான் போறேன், உன்னை கொலை பண்ணிட்டு என அவள் சொல்ல, அதுக்கு நீ ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சொல்லும், வேற ஏதாவது சமைச்சு கொடு, அது போதும், தின்னுட்டு நான் செத்துடுறேன் என்று கூறி அவளிடம் 2 அடிகளை பரிசாக வாங்கி கொண்டான். ஆகா கண்ணம்மா, நீ வேற ஏதாவது சமைச்சிருக்கியா என்றான் கேளியாய். 2 தடவை காப்பி போட்டிருக்கேன் பெருமையாய் சொன்னாள் அவள். சாப்பிட்டவங்க என்ன சொன்னாங்க அவளை நம்பாமல் கேட்டான் அவன். பாலில் உப்பையும் மிளகுத்தூளையும் ஒன்னா போடக்கூடாதுன்னு சொன்னாங்க என்றால் சிரிக்காமல் அவள். அவன் வயிற்றை பிடித்து கொண்டு விடாமல் சிரித்தான். உப்பை சீனி என்று நினைத்ததை கூட மன்னித்து விடலாம், மிளகுத்தூளை காப்பித்தூள் என்று நினைத்ததை என்னவென்று சொல்வது? சிரிச்ச கொன்னுடுவேன், வாய மூடுற எருமை என அவள் விரல் நீட்டி மிரட்ட கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டான் அவன். சரி சரி சிரிக்கல, இது நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போகட்டுமா என அந்த டிஃபன் பாக்ஸை காட்டி அவன் கேட்க, அதான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்ல, அப்புறம் எதுக்கு இது உனக்கு என்றாள் கடுப்பாய். எங்க தெருவில் ஒரு நாய் அடிக்கடி என்னை பார்த்து கொலைக்கும்னு சொல்லுவேன் இல்ல, அதுக்கு இதை போட்டா தின்னுட்டு செத்துடும் இல்ல, அதுக்கப்புறம் எப்படி என்னை பார்த்து அது கொலைக்குதுன்னு பார்க்கிறேன் என்ற ஏற்ற இறக்கங்களுடன் சொன்னவன் ஓட தயாராக எழுந்து கொண்டான்.
அதன் பிறகு யாழ் அவனை துரத்தி துரத்தி அடித்தாள் என்று நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டுமா என்ன? தன் நினைவுகளில் மூழ்கியிருந்தவனை இப்போது சுய நினைவுக்கு கொண்டு வருவது யாழின் முறையானது. அவன் முகத்திற்கு நேரே சொடுக்கு போட்டவள் அப்படியும் அவன் சுய நினைவுக்கு வரவில்லை என்றதும் ஹலோ ஹலோ சார் உங்களதான் ஹலோ என கத்தினாள். அவன் சுய நினைவுக்கு வந்து என்ன என்பது போல அவளை பார்க்க சாரி சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, சோ ப்ளீஸ் இதுதான் வழி என வாசல் பக்கம் கை காட்டினாள். அதை கண்டு கொள்ளாதவன் முன்னாடியெல்லாம் உப்பதான் அதிகமா போடுவ, இப்ப என்ன சர்க்கரைய அதிகமா போட்டிருக்க, ரொம்ப தித்திக்குது என்றவன் அவள் முகம் பார்த்து ஒருவேளை நீ குடிச்சதால கூட இருக்கலாம் என இதழ்களை தடவிக்கொண்டே கிறுக்கமாக சொன்னான். அவனை முறைத்தவள் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நீங்களா வெளியே போறீங்களா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணுமா என நிதானமாக அதே சமயம் அழுத்தமாய் கேட்டாள். அவள் கோபப்பட்டு அவனை திட்டியிருந்தாலோ இல்லை சண்டை போட்டிருந்தாலோ ஏன் அடித்திருந்தால் கூட அவன் நிம்மதி கொண்டிருப்பான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்து வந்ததும் அதைத்தான். அவளின் சுபாவம் அதுதான். ஆனால் மொத்தமாக மாறி நின்றவள் அவனுக்கு அதீத பயத்தை தந்தாள். அவளை நிதானமான அணுகுமுறை எங்கே தன்னை வெறுத்து விட்டாளோ என்று இன்னும் பயமுறுத்தியது. ஆனால் அந்த பயத்திற்கு அவசியமே இல்லை என்று அடுத்து அவளை பார்த்தவுடனேயே தெரிந்து கொண்டான். எனக்கு உன்னை தெரியல அப்படிதானே என்றான் பொறுமையாய். ஆமா தெரியல, ஒரு பொண்ணு தனியா இருக்கும்போது வந்து தொல்லை கொடுக்குறீங்களே, வெக்கமா இல்ல? ப்ளீஸ் வெளியே போங்க என தன் மொத்த கோபத்தையும் அடக்கி நிதானமாகவே சொன்னாள் யாழ். அவள் சொல்வதை கேட்டவன் திடீரென எழுந்து அவள் கையை பற்றினான். அவள் அரண்டு கையை விடுவிக்க முயன்றாள். அவன் பிடி இறுகவே அவளால் அது முடியாமல் போனது. அவள் கைகளில் இருந்த மோதிரத்தை காட்டியவன் இப்போ இது கூட உனக்கு ஞாபகம் இல்லை அப்படிதானே என கேலியாய் கேட்டான். அந்த மோதிரம் அவன் காதலை சொல்லும் போது அணிவித்தது. அன்றிலிருந்து இன்று வரை அவள் அதை கழட்டவில்லை. 2 இதயங்கள் கோர்த்தது போலிருக்கும் அந்த மோதிரத்தை போலவே இன்னொன்று செய்து அவளையே போட சொல்லி அணிந்து கொண்டானவன். அதை அவள் விரலில் பார்த்ததுதான் அவனின் நம்பிக்கைக்கு காரணம். இப்போ உங்களுக்கு இந்த மோதிரம் தான் பிரச்சனைனா அதை கலட்டிடுறேன் போதுமா என கலட்ட சென்றவளின் கைகளை தடுத்து இறுக்கமாய் பிடித்திருந்தான் மகள். உனக்கு வேணா இது சாதாரண மோதிரமா இருக்கலாம், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்ம காதலோட அடையாளம். மோதிரம் மாத்தி கூட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தானே, எனக்கு இது தாலியை விட ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ எனக்கானவன்னு சொல்றது இந்த மோதிரம் தான். இன்னொரு தடவை நீ இதை கழட்டணும்னு நினைச்ச அது என் உயிர் போனதுக்கு அப்புறமா தான் நடக்கும் என கோபத்தில் அவன் வேகமாக கத்திக்கொண்டே போக பயத்தில் அவள் உடல் நடுங்குவதை கவனிக்கவில்லை. அதை உணர்ந்தவன் அவளை இறுக்கி அணைத்து கொண்டு உன் மாமா பண்ணது பெரிய தப்பு தான் கண்ணம்மா, நீ அதுக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா என் கூடையே இருந்து கொடு, என்னை வெறுத்துடாதடி ப்ளீஸ். நீ இல்லாம என்னால இருக்க முடியல. இந்த ஜென்மத்துல என் பொண்டாட்டி நீ மட்டும்தான். ப்ளீஸ் என் கூட இருந்து என்ன தண்டனை வேணா குடிடி, நான் தாங்கிக்கிறேன், ஆனா என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத என கண்களில் நீர் வழிய அவள் நெற்றியில் முத்தமிட்டு அவள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் அங்கிருந்து வெளியேறியிருந்தான் மகிழ். நீ அதானடா என்னை தேடி வந்த, வாழ்க்கையில நான் அனுபவிக்காத அளவுக்கு அதிகமா சந்தோஷத்தை தந்த, அதை விட அதிகமா காயத்தையும் வலியையும் தந்த, மன்னிச்சு மறக்கக்கூடிய தப்பா பண்ணியிருக்க. அப்படி பேசுறப்போ தெரியலையா நான் உன் பொண்டாட்டின்னு? இன்னொரு தடவை நீ அப்படி பண்ணா அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்லை என எண்ணத்தில் கண்ணீரில் கரைந்தவள். இனிமே நீ எனக்கு எப்பவுமே வேண்டாம், என் கல்யாணமே வேண்டாம், இந்த குழந்தைகளும் அவங்க கூட இருக்க சந்தோஷமும் மட்டும் எனக்கு போதும், வேற யாரும் எனக்கு தேவையில்லை என தெளிவாக ஒரு முடிவை எடுத்த பிறகுதான் அவளால் கொஞ்சம் நிம்மதியாக உணர முடிந்தது. இந்த நினைவுகளில் உண்ணவே மறந்திருந்தவளால் நிலாவை பற்றி மட்டும் எப்படி நினைக்க முடியும்? ஏன் அவள் இன்னும் வரவில்லை என்பதை கூட யாழால் உணர முடியவில்லை. அழுது அழுது எப்போது உறங்கினாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. எழுந்தவளின் நினைவில் முதலில் வந்தது நிலாதான். இன்னும் அவள் வராததை உணர்ந்து கொண்டவள் உடனே அவளுக்கு போன் செய்தாள். இந்த முறையும் ஏமாற்றம் தராமல் எதிர்முனையில் போன் எடுக்கப்பட்டது. ஏண்டி எருமை, ஒரு போன் பண்ண தெரியாது, போன் பண்ணாலும் எடுக்க மாட்ட என நிலா பேச இடமளிக்காமல் யாழ் தொடர்ந்து திட்டிக்கொண்டே போக
போக எதிர்பக்கம் கேட்ட அவளின் அழுக்குரலில் திடுக்கிட்டு போனாள் யாழ். காரணம் தெரிந்ததும் யாழுக்கும் பெரும் அதிர்ச்சிதான். நிலாவுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டே உடனே வருவதாய் சமாதானம் செய்த அடுத்த நொடி அவளை காண அங்கே செல்வதென முடிவெடுத்து விட்டாள். எங்கு அவள் வாழ்நாளில் மீண்டும் செல்லக்கூடாது என்று எண்ணியிருந்தாலோ அங்கேயே இழுத்து செல்கிறது விதி. அவளை நினைத்தாலும் அதை தடுக்க முடியுமா என்ன? அதன் வழி அவளும் செல்ல தயாராகிவிட்டாள். தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.